இன்றைக்கி நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கான சூரிய பெயர்ச்சி பலன்களை தாங்க பார்க்க போகிறோம். கடந்ததொரு காலகட்டங்களில் மேச ராசியில் உச்சபலம் பெற்ற சூரிய பகவான் வரும் 14/5/2024 அன்னைக்கு ரிஷபம் அன்னைக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க. அது திட்டத்திட்ட 32 நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. திருப்பமே 14/6/2024 அன்னைக்கு ரிஷபம் அணையில் இருந்து பெயர்ச்சியாகி மிதுன மனையில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. இந்த 32 நாட்களுமே ரிஷபமனையில் இருந்து உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்ததொரு காலகட்டங்களில் உங்கள் லாபாதிபதியான சூரிய பகவான் களத்திர ஸ்தானமான 7ஆம் பாவகத்தில் உச்சபலத்தோடு சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. வரும் 14ஆம் தேதியில இருந்து அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 32 நாட்களுக்கு உங்கள் லாபாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்க போகிறாரு. துலாம் ராசி அன்பர்களுக்கு அசுப கிரகமான சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறையக்கூடிய ஒரு காரணத்தினால சில தொல்லைகளை துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கொடுத்தாலுமே சில நற்பலன்களையும் கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது சூரியன் உங்களுக்கு முழுசாக கெடுக்க வேண்டிய கெடு பலன்கள் குறையும். சுப பலனும் கொஞ்சம் கொடுப்பார் சூரிய பகவான். அதாவது நீண்ட காலமாக வம்பு வழக்குகள் இதெல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி கடன் பிரச்சனை இருந்தவங்க கடனை திருப்பி செலுத்துவதற்கு உண்டான ஒரு வழிமுறைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் பிறக்கும். முழுமையாக உங்கள் கடனை அடைக்க முடியாது, ஆனால் கடனில் ஒரு பகுதியை திருப்பி செலுத்துவதற்குண்டான ஒரு வழிமுறைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் பிறக்கும். ஆனாலுமே இந்த சூரியனால் ஒரு சில தொந்தரவுகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக தந்தை காரகன்னு போற்றப்படக்கூடிய அந்த சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறையும் ஒரு காரணத்தினால தந்தைக்கும் உங்களுக்குமான ஒரு உறவில் விரிசல்கள் என்பது இருக்கலாம். கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். ஒரு சிலருக்கு உங்கள் தந்தைக்கு உடல்நலக்குறைவு, உடல் உபாதைகள் உண்டாகலாம். தந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டாகலாம். அரசு வகையிலேயும் இந்த ஒரு காலகட்டத்தில் சற்று நிதானத்தோட எச்சரிக்கையோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உதாரணத்துக்கு கரண்ட்டு பில் கரெக்டாக ப்ராப்பராக கட்டுங்க. அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகும்போது குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் வண்டியினுடைய ஆர்சி புக், லைசன்ஸ், இன்சூரன்ஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக எங்கேயுமே ரூல்ஸை பிரேக் பண்ணாதீங்க. கரெக்டாக அரசாங்கத்தினுடைய ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது. இல்லைன்னா ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிறதே அரசு வழியில் தண்டனை தொகை கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாமே உண்டாக்கலாம். அரசு வகையில் பகச்சிக்கக்கூடாது. மேலதிகாரிகள்கிட்டையும் இந்த ஒரு காலகட்டத்தில் சற்று கவனமும் நிதானமும் தேவைப்படுகின்றது. நீங்கள் பணிபுரிகிறது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் துறை ஊழியராக நீங்கள் இருந்தாலும் சரிங்க, மேலதிகாரிகள்கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த ஒரு காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே அக்கறை எடுத்துக்க பாருங்கள். உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். ஒரு சிலருக்கு தலைமுடி கொற்ற தொந்தரவுகள் இருக்கலாம். சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உடல் உஷ்ணம் ஆகாத அளவுக்கு குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை உண்ண பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. உடல் நலத்தில் இந்த ஒரு காலகட்டத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியதுங்கிறது அவசியம். வெறும் 19ஆம் தேதியிலிருந்து உங்கள் அஷ்டமாதிபதியும் உங்கள் ராசி அதிபதியுமான சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுங்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலுமே சுக்கிரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணுங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் செய்யக்கூடிய காரணத்தினால சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். சொத்து பலம் இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும். அரசு வகையில் அனுகூலம் காணக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். ஆனாலுமே இந்த சூரியன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு பெரியதொரு சாதகத்தை ஏற்படுத்தாது. உங்கள் லாபாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறையும் காரணத்தினால பிஸ்னஸில் ஒரு சில இறக்கங்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு வழியில் பண செலவு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்காக பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகாமல் இருந்துக்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லது. ஏன்னா லாபாதிபதி அஷ்டமத்தில் மறையிறதுனால லாபங்களை பெருசாக ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வரும் லாபங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் கடன் கட்டுறதுக்காகவோ அல்லது வீண் விரயமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்படிங்கிறதுனால உங்கள் பணத்தை முறையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்பவே கவனம் தேவைப்படும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அது சார்ந்த ஒரு ஐடியா நிச்சயமாக உங்களுக்கு தேவை. அது சார்ந்த ஒரு வல்லுநர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு, பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அது சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடலாம். விரைய செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் இந்த ஒரு காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கடனை வளர்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்களுக்குள்ளே போகாமல் இருக்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்களில் பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்து விற்பனை சார்ந்த விஷயங்கள், இதில் எல்லாமே ஈடுபடாமல் இருப்பது இந்த ஒரு காலகட்டத்தில் இது சார்ந்த விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு அவசியங்க. தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்கள்ட்டையும் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். தந்தையினுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்கள். ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவைப்படும். உடல் நலத்தில் குறிப்பாக தந்தையுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். அரசு வழியிலையும் மேல் அதிகாரிகள்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து சொல்லணும். கடன் சார்ந்த விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க.